வணக்கம். வெல்கம் டு சித்தூஸ் கிரேப் தமிழ். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு. நான் ஒரு 200 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய வந்து அப்படியே போட்டு வைக்காம, இந்த மாரி இடி உரல்ல போட்டு கொஞ்சம் இடிச்சு, கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் அதில இருக்கிற விதைகள்லாம் ஒரு பாதி அளவாவது எடுத்துடணும். நல்லா இடிச்சு தண்ணீல போட்டு நல்லா அலசிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா பாதி விதைகள் வந்துரும். எல்லா விதையும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் விதை அதில இருக்கணும். அடுப்பில ஒரு கடாய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, நம்ம எப்படி வத்தல வறுக்கிறோமோ, அதே மாரி இந்த பச்சை சுண்டைக்காய இந்த மாரி வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம். இதுவே இது பாதி வெந்தணும் சுண்டைக்கா. இப்படி வறுத்து வைக்கிறனால குழம்பு நல்லா டேஸ்ட்டா இருக்கும் காரக்குழம்பு. இப்போ அதே கடாயில ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில வச்சா கொஞ்சம் காரக்குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், நல்லா 2 கைப்பிடி வெங்காயம் போடலாம். இது பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் அவளுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு 10 பல் சின்ன பல் பூண்டா இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு. காஞ்ச மிளகா வந்து ஒரு 2, 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். முதல்லே போட்டிருந்தா கருகியிருக்கும். அதனால் இப்போ போடுறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியா போட்டு இந்த மாரி வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி நிறையா கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3/4 பதம் வதங்கினாவே போதும். தக்காளி சாஃப்ட்டாகிடுச்சுன்னா இந்த மாதிரி அமுத்தி பார்த்தோம்னா சாஃப்ட்டாகிடுச்சுனாவே போதும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவை இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுண்டைக்காய் வேகிறதுக்குன்னு தனியாக நம்ம டைம் கொடுக்க தேவையில்லை. இப்போ இதில் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் மசாலா தான். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அவ்வளோதான். தனித்தனியாக தூளாக இருந்ததுன்னா கூட நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 2 பெரட்டிட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு 25 கிராம் புளி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னாவே போதுமாக இருக்கும். புளி தண்ணி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் சுண்டைக்காய் வந்து ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காரக்குழம்புனால கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சின்ன கப்பில் 2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். கொதித்து வரும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரும்போது உங்களுக்கு திக்னஸ்ஸு கரெக்டாக வந்துடும். இந்த திக்னஸ் வந்துடும். இப்போ இது அப்படியே நம்ம எடுத்து கொஞ்சம் மல்லித்தழை மேலே தூவிட்டு அப்படியே எடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இப்போ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விருப்பம் இருக்கிறவங்க இதிலேயே ஒரு 2 பத்தை மட்டும் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் சேர்த்திங்கன்னா. சும்மா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் தான் அந்த தேங்காய் அரைச்சது 2 டீஸ்பூன் தான் இருக்கும். நான் அதில் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுடுறேன். தேங்காய் ஊற்றும்போது குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும். தேங்காய் வேண்டான்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். புளி ஊற்றிருக்கிறதுனால ஒரு மாதிரி அப்படியே திரி திரியாக ஆயிரும். ஒரே ஒரு கொதி விட்டு மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தழையை அப்படியே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். நல்ல சூப்பரான சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.